ஹலோ கைஸ். வெல்கம் டு தி நியூ வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் ஃபாரெக்ஸில். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நிறையா பேர் வந்து இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ் அப்போ ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம இந்த நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணுறது, எலெக்ஷன்ஸ் அப்போ ட்ரேட் பண்ணுறது, எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணலாம், எலெக்ஷன்ஸ் முடியும் போது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் எப்படி ரியாக்ட் பண்ணும் அண்ட் கோல்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒன்று ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக். ரிப்பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரம்ப் எடுத்திருக்காருன்னு வச்சுக்குவோம். டெமோக்ராட்டிக்கில் ஜோ பைடன் இருக்கார். இப்போ இவங்க லைக் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். இப்போ ட்ரம்ப் வராரு அப்படின்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் கம்மியாகும் எல்லா பொருளுக்கும், குட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ்க்கு. ஜோ பைடன் வந்தாருன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ட்ரம்ப் வந்தாருன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ்க்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜோ பைடனுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்தாருன்னா அந்த எக்கனாமிக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அண்ட் ட்ரம்ப் இருக்கும்போது லோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. இவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எக்கனாமி க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்னா, அவங்க ஸ்பெண்ட் பண்ணி க்ரோ ஆச்சுனா தான் டாலருக்கு அது புல்லிஷ். சப்போஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அது க்ரோவே ஆகலை, எக்கனாமியை சுத்தமாக அஃபெக்ட் பண்ணல, இன்க்ரீஸ் ஆகலைன்னா தட் இஸ் அ பியரிஷ் ஃபார் டாலர். அந்த விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து ட்ரம்ப் இருக்கும்போது ஃபெடரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவ்வளோ அக்ரெசிவாக வந்து கூட்ட மாட்டாங்க. ஆனால் ஜோ பைடன் இருக்கனால ரொம்ப அக்ரெசிவாக கூட்டுவாங்க. அப்படி கூட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாலர் பக்கம் அட்ராக்ட் ஆவாங்க. டாலருக்கு வந்து ஒரு புல்லிஷ் அது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக்னு இருக்குது. இப்போ டெமோக்ராட்டிக் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இனிஷியலி பார்த்தீங்கன்னா டாலர் வந்து வீக் ஆகும். ஓகே, ஓகே. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டாலர் வந்து வீக் ஆகும் டெமோக்ராட்டிக் ஜெயிக்கிறனால, பிகாஸ் ஆஃப் ஹை டேக்ஸ் அந்த மாதிரி ஒரு சினாரியோ. டாலர் ஸ்டார்டிங்கில் வீக் ஆகுறனால அந்த வீக் ஆகிற டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டை வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டைமிங்கில் ஆப்போசிட் கார்லேட்டட்னால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்ப் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஜெயிக்கிறாங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டிக்ஸி பார்த்தீங்கன்னா இனிஷியலான ஒரு சர்டைன் மந்த்தோ ஆர் 15 days இந்த டைம் பீரியடுக்கு வந்து டாலர் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும். இப்போ இந்த பேரிஷாக இருக்கே ப்ரோ, இனிஷியலாக அடுத்து ஃபுல்லாக பேரிஷாக இருக்கும். இப்போ ட்ரம்ப் ஜெயிக்கிறாருன்னா ஃபுல்லாக புல்லிஷாக இருக்குமா மார்க்கெட் அதுக்கு அடுத்து ஃபுல்லாக அப்படின்னா கிடையாது. என்னதான் இனிஷியலாக பேரிஷாக இருந்தாலும் ஜோ பைடன் வந்த பிறகு அவர் ஃபிஸ்கல் பாலிசிலையோ ஒரு மானிட்டரி பாலிசிலையோ நல்ல சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அவங்க மக்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்குன்னா டாலர் வந்து புல்லிஷ் ஆகும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேரிஷாக போகுது, அடுத்து ஜோ பைடன் வந்துட்டு பாலிசிஸ் நிறையா கொண்டு வராரு, நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வராரு, நிறையா சேஞ்சஸ் கொண்டு வராரு. அது மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எக்கனாமி அது க்ரோ பண்ணும். இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலாக இதை அட்ராக்ட் பண்ணும். அதனால் டாலர் அதுக்கு அடுத்து பை ஆகலாம், பை ஆகும், ஆகலாம் இல்லை ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் புல்லிஷாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கடுத்து ட்ரம்ப் நல்ல பாலிசிஸ் கொண்டு வந்தாருன்னா அப்படியே புல் ரன் கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா ட்ரம்ப் மோஸ்ட்டாக வந்தாலே ட்ரேட் வார்ஸ் நடக்கும். வந்து டேரிஃப் போட்டே இருப்பார் மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும். அப்படி போடுறனால ரிட்டேலியேட்டரி டேரிஃப்ஸ் மறுபடியும் உள்ளனால டாலர் வீக் ஆகும். அதுக்கடுத்து டாலர் பேரிஸ் ஆகும். அதுக்கடுத்து மறுபடியும் புல்லிஷ் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா பாலிசி, ட்ரம்ப் வந்த பிறகு அவர் தான் பாலிசிஸ் நிறையா கொண்டு வருவார். இப்போ கிரிப்டோனேஷனாக மாற்றினார், நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கீம்ஸ் வந்த மாதிரி. அதுக்கடுத்து டாலர் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்டார்டிங்கில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சப்போ எப்படி இருக்கோ அது முக்கியம் கிடையாது. அதுக்கடுத்து அவங்க என்ன மாதிரி பாலிசிஸ் கொண்டு வராங்க, அது எந்த மாதிரி டாலரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கடுத்து தான் ஓவரால் ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க முடியும், அவங்க என்ன மாதிரி பாலிசிஸ் கொண்டு வராங்கன்றதை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா டிக்ஸியில் வந்து எலெக்ஷன் வந்தபோது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2021 அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பைடன் ஜெயிச்சார். 2021
இங்கே இதுக்கு முன்னாடியே நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த டைமிங் இங்கே இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டாலர் வீக் ஆச்சு. தென் இந்த புல் ரன் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த புல் ரன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கான 2 விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாலிசிஸ் நல்லா கொண்டு வந்திருந்தாரு. ஜோ பைடன் வந்த பிறகு நல்ல பாலிசிஸ் வந்திருந்தது. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, லைக் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பைடன் வந்தாருன்னா, ஃபெடரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. முக்கியமான விஷயம் அந்த டைமிங் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அ நல்ல பம்ப் ஆச்சு டாலர். தட்ஸ் த மெயின் ரீசன். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ப்ளஸ் வந்து நல்ல பாலிசிஸ் வந்தனால. இதே ட்ரம்ப் வின் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா சார்ட்ஸ்ல 2017 வரணும் நம்ம. 2017ல இனிஷியலி டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபால். ஏன் நடந்துச்சு? இனிஷியலா டாலர் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி டாலர் ஸ்டார்ட்டிங்கில் ஸ்ட்ராங் ஆச்சு ரிபப்ளிக் பார்ட்டினால. தென் இங்கே நமக்கு பெரிஷா வந்ததுக்கான ரீசன் ட்ரம்ப் வந்த பிறகு நிறையா கண்ட்ரீஸ்க்கு டேரிஃப் போட்டார். அது ரீட்டெயிலேட்ரி ஆகி தென் நிறையா கண்ட்ரிஸ் திருப்பி டேரிஃப் போட்டனால செல் சைடு போச்சு டாலர். அது மட்டும் இல்லாமல் ரேட் ஹைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோ பைடனோட நமக்கு வந்து ட்ரம்ப் இருக்க பிரசிடென்சியில் வந்து கம்மியாக தான் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேட் கம்மியாக அக்ரெசிவாக இல்லாத லைக் அக்ரெசிவாக இன்க்ரீஸ் பண்ணாதனால லைக் இன்வெஸ்டர்ஸை வந்து இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணலை இந்த டைமிங்கில். அதனால டாலர் வீக் ஆச்சு. பட் பாலிசிஸில் அவர் சேஞ்சஸ் கொண்டு வந்தோடனே லைக் அகைன் டாலர் வந்து புல் ரன் போச்சு இந்த இடத்துலலாம். நல்ல ஒரு அகைன் ஓல்ரெடி ரீட்ரேஸ் பண்ணுச்சு. இது வந்து அதுக்கடுத்து திருப்பி ஜோ பைடன் வந்தோன்னு திருப்பி பம்ப் ஆச்சு. ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா, லைக் எப்பயுமே நடக்கிற விஷயம். இதே இது இந்த தடவையுமே நமக்கு நடந்திருந்தது. இனிஷியலி டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு. தென் அகைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாலர் வீக் ஆனதுக்கான ரீசன் ரீட்டெயிலேட்டரி டேரிஃப்ஸ் மார்க்கெட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. இப்போ கூட ரெசெஷன் ஃபியர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ டாலர் இன்னும் கொஞ்சம் லைக் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். பட் மோஸ்ட்டாக இப்போ வரைக்கும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என் மென்டார்ஷிப்பில் வைக்கிறதா இருந்தது. பிகாஸ் எலெக்ஷன்ஸ் வந்து லைக் லாங் டியூரேஷன் இருக்கனால யூடியூப்பில் போட்டுட்டா லைக் ஃப்யூச்சரில் யார் பார்க்குறவங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. உங்களுக்கு யாராவது ஃபாரெக்ஸ் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் ஐசிடி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.